வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் மந்திரங்கள்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அதில் ஏற்கனவே 30 மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள் நான் பார்த்துருக்கோம். இப்போது அடுத்த ஒரு 5 மந்திரங்கள் பார்க்கலாம். ஓம் புவனஸ்வரூபாய வித்மஹே புண்ணியஸ்வரூபாய தீமஹி தன்னோ தத்துவ பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் 1008 அண்டங்களையும் உள்ளடக்கிய புவனத்தின் வடிவே, பாவங்கள் உன்னை கண்டவுடன் பறந்தோடும் அளவிற்கு புண்ணியத்தின் வடிவானவனே, பிறவி தத்துவத்தின் முழு பொருளான உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அடுத்து ஓம் புஷ்வஸ்வ ரூபாய வித்மஹே புவனேஸ்வராய தீமஹி வேதோ வித்யா பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவுலகில் மட்டுமின்றி ஈசனின் திருமுடி மேல் அலங்கரிக்கின்ற பேறு பெற்ற மனத்தை மயக்கும் நறுமணமுடைய பூக்களின் மென்மையான வடிவானவரே, இந்த புவனங்களையெல்லாம் ஆளும் ஈசனின் வடிவை உடையவரே, வேதங்கள் கூட விளக்க முடியாத அளவுக்கு அறிவாற்றல் உள்ளவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அடுத்து ஓம் பூர்வஸ்வ ரூபாய வித்மகே பூஜாஸ்வ ரூபாய தீமகி தன்னோ தாரண பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய ஒளியின் உருவமே, இவ்வுலகம் மட்டுமின்றி அனைத்து உலகங்களிலும் போற்றி பூஜிக்கும் உருவத்தை பெற்றவரே, எந்நேரமும் என்னை விட்டு பிரியாமல் என்னுள் உயிர் மூச்சாய் விளங்குகின்றவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட்டு ஓம் கானஸ்வ ரூபாய வித்மஹே கனகஸ்வ ரூபாய தீமஹி தன்னோ நித்ய பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வுயிரும் தன்னை மறந்து லயிக்கும் இந்த இனிமையான இசையின் முழு உருவமாய் விளங்குபவரே, என்றும் கருக்காத தங்கத்தின் ஒளியை ஒத்த உருவை உடையவரே, பிறப்பு, வளர்ச்சி, முதிர்ச்சி, நோய், மரணம் என்னும் விதியின் சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிரந்தரமாக என்றென்றும் நிலைத்து நிற்பவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஓம் அர்த்தஸ்வ ரூபாய வித்மஹே அனந்தஸ்வ ரூபாய தீமஹி தன்னோ திவ்ய பிரசோதயாத். இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆன்மாக்களிலும் சரிபாதியாக கலந்திருப்பவரே, கோடான கோடி ஜீவன்களிலும் சுடர்விட்டு பிரகாசிப்பவரே, தானே தானாக நின்று திருக்காட்சி அருளும் திவ்யமான தூய ஸ்வரூபத்தை உடையவரே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்.